ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்ல காரசாரமான வத்தல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சுட சுட சாதம், இட்லி, தோசை கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா பவுடர் அரைச்சி செய்கிறதுனால பிகினர்ஸ் கூட ரொம்பவே சுலபமாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த வத்தல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வத்தல் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருளெல்லாம் வறுத்து வத்தல் குழம்பு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கடைசியாக 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலா பொருளை எல்லாம் கருகிடாமல் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க. அப்போ தான் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபடும். பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வறுப்பட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வத்த குழம்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி வத்த குழம்பு பொடி நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 5-6 மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம எப்பப்போ வத்த குழம்பு பண்ணுறோமோ அப்போல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அப்போ மசாலா பவுடர் அரைச்ச மாதிரியே வத்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வத்த குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எப்பயுமே நம்ம காரக்குழம்பு வத்த குழம்பெல்லாம் பண்ணுறம்போது நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோம்னா குழம்புடைய டேஸ்ட்டும் அரோமாவும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு இதை லைட்டாக வறுத்துடுங்க. ஹையில் வச்சு வறுக்கக்கூடாது, சுண்டக்காய் வத்தல் கலர் மாறிடும். ஸ்டவ் சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா தான் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். ஸோ நான் இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த வத்தல் விருப்பமோ அது பயன்படுத்திக்கோங்க. வெண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல் இது மாதிரி சேர்த்து செய்யலாம். பாருங்கள், இப்போ வத்தல் லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க. இந்தளவுக்கு நல்லா செவக்க வறுப்பட்டுச்சுன்னா போதும். இது இப்போ எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி நம்ம சுண்டக்காய் வத்தலை நல்லா வறுத்துட்டு குழம்பு செய்கிற போது வத்த குழம்புடைய டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான், இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/4 டீஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். வெந்தயம் லைட்டாக கலர் மாறினதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே 1/4 கப் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், கூடவே ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், நம்ம புளி சேர்க்கறதுனால மீடியம் சைஸில் 1 சேர்த்திங்கனாலே போதும். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது, சுண்டைக்காயே நமக்கு உப்பு இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிற சுண்டக்காய் வத்தலை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. ஃபஸ்ட்டே நம்ம வத்தலை எண்ணெயில் நல்லா வறுத்து இருக்கிறதுனால இப்போ அதிக நேரம் வதக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துடுங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற வத்த குழம்பு பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். பாருங்கள், பாதி வத்த குழம்பு பொடி தான் பயன்படுத்தியிருக்கேன். மீதம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா அடுத்த டைம் வத்த குழம்பு செய்கிற போது பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருளையெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வத்தல் மசாலா பவுடரோடு சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இது கூட பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை 1/2 கப் தண்ணியில் 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை கரைச்சிட்டு புளி கரைசலை உள்ளே சேர்த்துடலாம். நான் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி பயன்படுத்துகிறேன். இதை நல்லா கரைச்சிட்டு 3/4 புளி கரைசல் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி திரும்பவும் புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
இப்போ புளி கரைசல் உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ நம்ம வத்த குழம்பு பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு வந்து நல்லாவே திக்காகும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு ஒரு 10 நிமிஷம் வெந்து வரும்போது சுண்டைக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடுங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு மட்டும் குறைவாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா சுண்டைக்காயிலேயே உப்பு இருக்கும். கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு, காரம், புளிப்பு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் சேர்த்துடுங்க. அவ்வளோதான். இப்போ மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. கடைசியாக இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம வத்தல் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப டேஸ்டியான சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வத்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.